சுடர் ஏற்றி வைக்கப்படும். அடுத்த சுடரை ஏற்றி வைப்பதற்காக நாம் அன்போடு அழைப்பது இந்த நிகழ்வில் விசேட அருமையாக கலந்து சிறப்பித்துக் கொண்டு செல்ல மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் மாவட்ட செயலாளரான திருமதி PSF சார்ல்ஸ் அடுத்த தொடர்களை நமது கிழக்கு மாகாண பாடசாலைகள் பணியிடத்தினுடைய பணிப்பாளர் திரு கோல் செல்வநாயகம் ஐயா அவர்கள் கேட்பதுண்டு. இன்று வரும்பொழுது கூட கேட்டால் அவருடைய வாயிலே இந்த காலமாக தான் இருக்கின்றது, நல்ல வாய்ப்பாக்கு ஏதாவது இந்த ஆசிரியர் கொடுக்கிறதுக்கு முயற்சி செய்யவில்லையா என்று கூட தான் கேட்பார். இன்று கூட காலையிலே வரும்பொழுதுதான் கூறியிருந்தேன். நான் நினைக்கின்றேன் ஆண்டவனின் சித்தம் ஆதரவு இல்லாமல் மிக மிக ஒரு அர்ப்பணிப்போடு சேவையாற்றி கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டத்திலே 1200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த பெரும்பணியிலே இருக்கின்றார்கள் என்பதை நினைக்கும் போது நாங்கள் சொல்லுகின்ற கணிப்பு அத்தனையும் பொய் என்று சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எனவே நீங்கள் ஆற்றுகின்ற அந்த மகத்தான சேவை, உன்னதமான சேவை, இன்று பணத்திற்காகவே தங்களுடைய புலமையையும் திறமையையும் விலை பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்திலே இந்த பிள்ளைகளின் கல்விகளுக்காக அவர்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்கின்ற இந்த சேவைக்காக நிகழ்விற்கு அதிதிகளாக வந்திருக்கும் கிழக்கு மாகாண சபையின் பிரதி தவிசாளரும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான நண்பர் பிரசன்னா அவர்களே, மட்டக்களப்பு மாவட்டத்தின் அரசு அதிபரும் செயலாளருமான திருமதி சார்ல்ஸ் அம்மையார் அவர்களே, மட்டக்களப்பு கல்வி வலயத்தின் பணிப்பாளர் பாஸ்கரன் அவர்களே, பவனதீவு பிரதேச இந்த நாட்டு மக்கள், இந்த வடகிழக்கு பிரதேசத்தின் மக்கள் யுத்த சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டு நலிவடைந்து இருக்கின்ற காலகட்டத்தில் எங்களுடைய தமிழ் தேசியத்தின் உறவால் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு எங்களால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். முதலிலே இந்த வைபவத்தினூடாக உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உங்களுடைய குறைகளை கண்டறிந்து உங்களுடைய உதவிகளை செய்ய வேண்டும் என்ற ஆசிரியர்களுக்கு மாத்திரமே முதல் தன்னுடைய ஆசிரியர்களுக்காக இந்த தீர்வுகளை நமது அரசாங்க அதிபர்கள் வழங்கியுள்ளார். எனவே சகலருக்கும் இந்த தீர்வுகள் தொடர்ச்சியாக வழங்கப்படுகிறது. உத்தியோகபூர்வமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஆசிரியர்கள் மாத்திரம் ஒவ்வொருவருமாக வந்து தனது தீர்வுகளை நமது அறிவியர்களுக்கு செல்லுமாறு ஏரிய ஆசிரியர்களுக்கான தீர்வுகள் இந்திரகுமார் பிரசன்னா அவர்கள் வழங்கியிருக்கின்றார். பிரதேச சபையுடைய சீவனாவர்களையும் அந்த ஒரு உழைப்பளித்து இந்த ஆசிரியர்களுக்கான சொல்வர்களை வழங்கியிருக்கிறார். சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. 2010ஆம் ஆண்டுக்கு பின்னர் பதிவு செய்யப்படுகின்ற பாடசாலைகள் ஒன்று கௌரவ கிழக்கு மாகாண சபை அங்கத்தவர் கோவிந்தன் கருணாகரன் ஜனா அவர்களை பாடசாலைக்கு ஏற்று மண்முனை தேர்வேற்று மற்றும்